ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உடலுக்கு அதிக சக்தியையும் வலிமையும் தரக்கூடிய சிறுதானியமான ராகியை வச்சு ஒரு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 1 கப் ராகி மாவை எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 கப் பச்சரிசி மாவை சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். அதனோட 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அதனோட 2 ஸ்பூன் இருக்க மாதிரி தேங்காயை திருகி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சின்னதாக ஒரு சின்ன வெங்காயங்களை ஒரு 10 வெங்காயம் நறுக்கி அதனோட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நறுக்கி அதனோட சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இரத்த சோகையை போக்கக்கூடியது, ஹீமோக்ளோபின் அதிகம் உள்ளது. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. அதனுடைய ஒரு சின்ன பச்சை மிளகாய் சின்னதாக நைஸாக நறுக்கி அதனோட சேர்த்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் அதனோடைய விட்டு பிணைஞ்சு, ரொம்ப கெட்டியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் எடுத்து பிணைஞ்சு 1 மணி நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லுக்கு நல்லா காய வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சின்ன உருண்டைகளாக உருட்டி தோசைக்கல்லில் தட்டுங்க. அப்படி உங்களுக்கு தோசைக்கல்லில் தட்டுறதுக்கு எதுவாக இருந்ததுன்னா ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி அதில் தட்டி அதிலேருந்து எடுத்து தோசைக்கல்லில் போடுங்க. இதை நல்லா வேக விடுங்க. முதல்ல கல் சூடாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு வேக விடுங்க. இது குழந்தைகளுக்கு வாரத்தில் 2